இந்தியன் டீம் ஸ்ரீலங்கன் டெஸ்ட் சீரியஸ்க்காக ஸ்ரீலங்கா ரீச் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் படி பும்ரா வந்து இப்போதைக்கு அன்அவைலபிள். ஸோ காயம் காரணமாக ரெக்கவர் ஆகி மறுபடியும் காயம்னு சொல்லி போயிட்டார். காயத்துக்கு கட்டு போட்டு வர சொன்னால் நம்ம எல்லாத்தையும் இப்படி காயப்படுத்திட்டு போயிட்டார். இன்னும் எவ்வளோ நாள் தொடர போடுன்னு தெரியல. பட் ஒரு குட் விஷயமா என்னன்னா ஆய்க்யூப் நபி அப்படின்னு பேர் கட்டுதான் நினைக்கிறேன் ப்ரொனன்சியேஷன். ஸோ சாரி ஃபார் ராங் இன்ஃபர்மேஷன். ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடக்கூடிய 3வது பிளேயர் ஆஃப்டர் உம்ரான் மலிக். எனக்கு ஆரம்பத்தில் உம்ரான் மலிக்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொன்னோன்னா ஷாக்கிங்காக தான் இருந்தது. இவரை சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆகும். அந்த நட்பட்டு கிடையாது, சும்மா ஒன்றும் எடுக்கல. ஸோ லாஸ்ட்டு 2 சீசன் ரஞ்சிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இப்போ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து 60 விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஸோ ஹீ இஸ் அ ஒர்த்தியர் டு பி ரீப்ளேஸ் பும்ரா. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஷரன்ஸ் ஜெயின் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் ஆல்ரவுண்டராக இந்தியன் ஸ்குவாடில் பிளேஸ் ஆயிருக்கு. அவரும் டுலிப் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 16 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்திருக்கார் டோர்னமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி பல காரணம் நிறைய நியூ ஃபேஸஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூடவே குர்னூர் பிரார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக உள்ள வராரு. பட் இதெல்லாம் தாண்டி மனோஜ் சோத்தர். ஸோ அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் தென் வந்து ஸ்ரீலங்கன் கண்டிஷன் நமக்கே தெரியும், நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இவர் மேபி இருப்பார் ஸ்குவாடில் அப்படிங்கிறதுக்கான அந்த சான்சஸ் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறாங்க பிளேயிங் லெவல்.